ஆட்சி தொடர்கிறது. புராக்கின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை அடைகிறார்கள். புராக்கு கட்டி வைக்கப்படுகிறது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்துல் முகத்தஸுக்குள் அழைத்துச் செல்கிறார்கள். இந்த பைத்துல் முகத்தஸின் வரலாறு என்ன? எல்லாம் காபாவை பற்றி நிறைய அறிந்து வைத்திருக்கிறோம். காபத்துல்லா கட்டப்பட்டு சரியாக 40 ஆண்டுகளுக்கு பிறகு பைத்துல் முகத்தஸ் கட்டப்பட்டு விட்டது. காபா எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலே புதுப்பிக்கப்பட்டதோ இதை போன்ற பைத்துல் முகத்தஸ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தின் காலத்திலே புதுப்பிக்கப்படுகிறது. இருந்த பைத்துல் முகத்தஸ் இல்லாமல் போனது. அந்த இடம் யத்தீம்களுக்கு சொந்தமான இடமாக மாறுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், அந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறார்கள், கட்டுகிறார்கள். காலையிலே கட்டுவார்கள், மாலையிலே இடிந்து விழுந்துவிடும். மீண்டும் காலையிலே கட்டுவார்கள், இரவிலே பார்த்தால் இடிந்துவிடும். அல்லாஹ்விடத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள், யா அல்லாஹ், நான் என் கோட்டையை கட்டவில்லை, என் வீட்டை கட்டவில்லை, உன் ஆலயத்தை கட்டுகிறேன். காலையில் கட்டினால் மாலையில் விழுகிறது, என்ன ரப்பே என்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், காசு கொடுத்து வாங்கி கட்டினாயா? நீ நாட்டின் அரசர் என்பதற்காக அடுத்தவனின் இடத்தை ஆக்கிரமித்து கட்டி இருக்கிறாய். அப்படி ஒரு கட்டிடம், அப்படி ஒரு இடம் எனக்கு தேவையில்லை. அதற்கு பிறகு அதிக தொகை கொடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கட்டிடத்தை கட்டுவார்கள். கட்டி முடிப்பதற்குள்ளே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆவதற்கு முன்னால் அந்த கட்டிடம் எழுகிற பொழுது 6 விஷயங்களை அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் அங்கீகரித்தார். முதலாவதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த கட்டிடத்தின் பொருட்டால் நான் கேட்கிறேன், உன் ஆலயத்தின் பொருட்டால் எனக்கு ஹிக்மத்துக்களை தருவாயாக, மார்க்க ஞானத்தை தருவாயாக. அல்லாஹ் கொடுத்தான். இரண்டாவதாக கேட்டாங்க, முல்கல் லா யம்பகி லிஅஹத், யாருக்கும் கொடுக்காத ஆதிக்கம், பறவை பட்சிகளின் ஆதிக்கம், ஜின்களின் ஆதிக்கம் எனக்கு வேண்டும். அல்லாஹ் கொடுத்தான். எல்லா ஜின்களின் ஆதிக்கமும் இருந்தது. பறவை பட்சிகள் எறும்பு பேசுகிற பேச்சையும் அறிகிற ஆற்றல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் கொடுத்தார். மூன்றாவதாக அவர்கள் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த பள்ளிக்குள்ளே வந்து யார் தொழுகிறார்களோ அவர்கள் தொழுதுவிட்டு வெளியே செல்லும் பொழுது எல்லா சிறு பெரும் பாவம் அத்தனையும் அழிக்கப்பட்டு வெளியே கிளம்ப வேண்டும். செருப்பை கழட்டும் போது பாவம் நீக்கிவிட வேண்டும். வெளியே செல்லுகிற பொழுது பரிசுத்தமாக செல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். நான்காவதாக கேட்கிறார்கள், யாராவது பயத்தோடு இதற்குள் நுழைந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பை நீ வழங்க வேண்டும் ரப்பே. ஐந்தாவதாக யார் இங்கு துஆ செய்தாலும் அதை கபூல் செய்ய வேண்டும் ரப்பே. உமர் ரலியல்லாஹு தஆலா இதுக்காகவே பயணம் செஞ்சாங்களாம். துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான், நான் அங்கு சென்று துஆ செய்ய வேண்டும். ஆறாவதாக கேட்டார்கள், யார் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களின் பாவத்தை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் இந்த 6க்கும் அங்கீகாரம் வழங்கிய இடம்தான் பைத்துல் முகத்தஸ். ஜின்களை கொண்டு கட்டியதால் வைர வைடூரியங்களை கொண்டு கட்டப்பட்ட கட்டிடம் பைத்துல் முகத்தஸ். புக்த் நஸர் உலகத்தை ஆட்சி செய்கிற பொழுது பைத்துல் முகத்தஸில் இருக்கக்கூடிய கனிமங்களை மட்டும் 80 அஜ்லா 80 வண்டிகள் கடத்தி சென்ற வரலாறு உண்டு. 80 வண்டிகள், தங்கங்களாக, வெள்ளிகளாக, வைரம் வைடூரியமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பைத்துல் முகத்தஸிலே ஒரு கல்லை வைத்திருக்கிறான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருந்து கொண்டு வரப்பட்ட கல். எப்படி ஹஜ்ருல் அஸ்வத் சொர்க்கத்திலிருந்து வந்ததோ அதை போன்று பைத்துல் முகத்தஸிலே ஒரு கல் இருக்கிறது. அது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருந்து வந்த கல். அதிலிருந்து தான் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத் நாள் வருகிற பொழுது சூர் ஊதுவார்கள். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், தஜ்ஜால் வருகிற பொழுது அங்குதான் பைத்துல் முகத்தஸுக்குள் நுழைய முடியாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து உருகி சாம்பலாகி விடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் பைத்துல் முகத்தஸில் வஃபாத் ஆகிறானோ அவன் வானத்தில் வஃபாத்தானவனுக்கு சமம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேசுகிறார்கள். 3 பள்ளிக்கு சென்றார். அங்கு சென்றதற்கு பிறகு ஒரு குர்ஆனை
முடித்துக் கொள்ளுங்கள். அப்படி முடித்தால் உங்களுக்கு ஒரு கேரண்டி கார்டு உண்டு, தாவத்தே முஸ்தஜாபா உண்டு. பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், இன்னொன்று மஸ்ஜிதி ஹாதா, என் மஸ்ஜித் மஸ்ஜிதுன் நபவி, மூன்றாவதாக பைத்துல் முக்கத்தஸ். இந்த மூன்றுக்கும் சென்று யார் ஒரு குர்ஆனை முழுமையாக முடிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாவத்தே முஸ்தஜாபா, அங்கீகரிக்கப்பட்ட துஆவை கொடுக்கிறான். அந்த குர்ஆனை முடித்துவிட்டு அவர் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பைத்துல் முக்கத்தஸிலே யார் ஒரே ஒரு நோன்பு வைக்கிறாரோ பராஅத்து மினன்னார். மஸ்ஜிதுன் நபவியில கூட 8 நாள் 40 வக்து தொழுதா பராஅத்து மினன்னார். ஆனால் பைத்துல் முக்கத்தஸில் ஒரே ஒரு நோன்பு வைத்தார் பராஅத்து மினன்னார், நரகத்தில் இருந்து விடுதலை என்றார்கள் பெருமானார். உங்களுக்கு செல்ல முடியவில்லையா பைத்துல் முக்கத்தஸுக்கு? பெருமானார் சொன்னார்கள், அதிலே எரிப்பதற்கான எண்ணெய்க்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், சொர்க்கத்திலே உங்களுக்கு இடம் உண்டு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு அந்த பைத்துல் முக்கத்தஸை இழக்கிற தருவாயில் இந்த சமூகம் இருக்கிறதே, அதற்காக நாம் துஆ செய்திருக்கிறோமா? அந்த பைத்துல் முக்கத்தஸை மீட்டெடுப்பதற்காக, அந்த பைத்துல் முக்கத்தஸுக்கு அருகிலே வாழுகிற இஸ்லாமிய சமுதாயத்தை காப்பதற்காக, நம் சகோதரர்களை உயிர் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற சகோதரர்களை வாழ்விப்பதற்காக என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்? பைத்துல் முக்கத்தஸினுடைய ஆற்றல் அலாதியான. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். பெருமானாரின் வருகைக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நபிமார்களையும் அழைத்து வைத்திருந்தார். காரணம், நபிமார்களிலே 90% நபிமார்கள் பைத்துல் முக்கத்தஸை சுற்றி வாழ்ந்தவர்கள். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் அழைத்தான், எல்லா நபிமார்களினுடைய ரூஹுகளையும் அல்லாஹ் அழைத்தான். காரணம், நபியுல் அன்பியா, பெருமானாருக்கு ஒரு பட்டம் வழங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அழைக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, எல்லா நபிமார்களும் ஆனவுல் அர்வாஹ்களே சொல்லிட்டான் அல்லாஹ். எல்லா நபிமார்களும் நாயகத்தை ஈமான் கொள்ள வேண்டும், உதவி செய்ய வேண்டும். கடைசியில பிறக்கிற நபிக்கு எப்படி முன்னாடி பிறந்தவங்க ஈமான் கொள்வது? பெருமானார் கடைசியில பிறக்கிறாங்க, முன்னாடி பிறந்தவர்கள் எப்படி ஈமான் கொள்ள முடியும்? அதனால் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா நபிமார்களும் அழைக்கப்பட்டு பாங்கு சொல்லப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாங்கு சொல்லுகிறார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அதற்கு அடுத்து சொன்னார்கள், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். வந்திருக்கிற எல்லா நபிமார்களும் பாங்குக்கு பதில் சொல்றது வாஜிப் இல்லையா? எல்லா நபிமார்களும் அஷ்ஹது அன்ன முஹம்மதன், நபியின் மீது ஈமான் கொள்ளுகிறார்கள், நபியின் மீது ஈமான் கொள்ளுகிறார்கள். நபியுல் அன்பியா என்ற பட்டம் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாராஜில் தான் கொடுக்கப்படுகிறது. புராக் வாகனம் எங்கு கட்டப்பட்டதோ அந்த பாறைக்கு கீழிருந்து தான் உலகத்தில் இருக்கிற நிறைய தண்ணீருக்கான ஊட்டின் துவக்கம் என்றார்கள் பெருமானார். எப்படி ஹஜ்ருல் அஸ்வத் அதற்கு கீழிருந்து ஜம்சமின் ஊட்டு கிளம்புகிறது என்று சொன்னார்களோ, புராக் எங்கே கட்டப்பட்டதோ அந்த இடத்திலிருந்து தான் நல்ல தண்ணீருக்கான, உலகத்தில் இருக்கிற நல்ல தண்ணீருக்கான ஊட்டின் துவக்கம் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிகிறது. இதுவரைக்கும் உள்ள நிகழ்வுக்கு பேர் தான் இஸ்ரா. இதுக்கு மேலதான் பெருமானார் மிஅராஜுக்கு செல்கிறார். இரவு பயணம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். இந்த இரவு பயணத்தை யார் மறுக்கிறாரோ அவர் காஃபிர், குர்ஆனுடைய வசனத்தை மறுத்தவர். மிஅராஜை எவர் மறுக்கிறாரோ, இங்கிருந்து வானத்துக்கு போனதை யார் மறுக்கிறாரோ, இது ஹதீஸிலே பதிவான வரலாறு, அவர் ஃபாசிக், மறுப்பவர் பாவி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முக்கத்தஸிலிருந்து இன்னும் மீண்டும் உயர்கிறார்கள். இது உயர்ந்தது புராக்கின் மூலமாக அல்ல, மிஅராஜ் என்றாலே ஏணிப்படின்னு அர்த்தம். படியின் மூலமாக, சுள்ளமின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானுக்கு உயர்த்தப்படுகிறார்கள். படியின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது வரிசையாக சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு படியாக நான் ஏறுகிற பொழுது எதையெல்லாம் நான் பார்த்துவிட்டு ஏறினேன் பெருமானார் பேசுகிறார்கள். முதல் படியிலே நான் ஏறுகிற பொழுது மலக்குமார்களை சிகப்பு உடை அணிந்தவர்களாக ஒரே யூனிஃபார்ம்ல பார்த்தேன். இரண்டாவது படியிலே ஏறுகிற பொழுது மலக்குமார்களை சஃப்ரத்திலே, மஞ்சள் நிறத்திலே நான் பார்த்தேன். மூன்றாவது படியிலே நான் ஏறுகிற பொழுது மலக்குமார்களை பச்சை வடிவத்திலே பார்த்தேன். நான்காவது படியிலே ஏறுகிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே மலக்குகளின் தூதுவர்கள் ஒவ்வொருவராக வருகிறார்கள். அஜ்ஜில் யா ஜிப்ரீல் முஹம்மதா, அஜ்ஜில் யா ஜிப்ரீல், முஹம்மதை சீக்கிரமாக ஏற்றுங்கள், முஹம்மதை சீக்கிரமாக ஏற்றுங்கள் என்று பார்த்தேன். ஐந்தாவது படியிலே ஏறுகிற பொழுது ஒரு மலக்கு, பிரம்மாண்டமான மலக்கு இருக்கிறார். அவரை சுற்றிலும் ஏராளமான லட்சோப லட்சம் மலக்குகள் இருக்கிறார்கள். எல்லாம் தலைகுனிந்தவர்களாக இருக்கிறார்கள். இறைவனுக்கு
எனக்கு நன்றி செலுத்தும் முகமாக இருக்கிறார்கள். இதையும் நான் கண்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 6வது படியிலே ஏறுகிற பொழுது இஸ்மாயில் என்ற மலக், பெருமானாரை பார்ப்பதற்காகவே எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இஸ்மாயில் என்ற மலக் 70000 மலக்குகளோடு பெருமானாரை வரவேற்ற காட்சியை சொல்லுகிறார்கள். 7வது படியில் ஏறுகிற பொழுது தலாக்கி என்ற மலக் 1,00,000க்கும் மேற்பட்டவர்களை தனக்குள்ளே சேர்த்துக் கொண்டு நிற்பதை நான் கண்டேன் என்றார்கள். ஒவ்வொரு மலக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.